எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு பர்டிகுலர் சேட்டையோ இல்லை குரூப்பையோ எப்படி பின் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். அதாவது வாட்ஸ்அப்பில் பின் சேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை என்ன, அந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போது பின் சேட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதாவது ஒரு பர்டிகுலர் சேட்டையோ இல்லை குரூப் சேட்டையோ நம்மளால் பின் பண்ணிக்க முடியும். அதாவது பின் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சேட்டை பின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சேட் உங்களோட வாட்ஸ்அப்பில் டாப்லேயே ஷோ ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவைப்படுற சேட்டை ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணி கண்டுபிடிப்போம். அப்படி இல்லை மேலே போய்ட்டு அந்த சேட் நேமை டைப் பண்ணி சர்ச் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற 3 ப்ரைவேட் சேட், அதாவது 3 சேட் அப்படி இல்லை 3 குரூப் சேட்டை உங்களால் பின் பண்ணிக்கிறது மூலமாக அந்த கான்டாக்டை உங்களால் குயிக் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த பின் சேட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அந்த சேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு டாப்பில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பின் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சேட் உங்களுக்கு பின் ஆகிடும். ஸோ நீங்கள் பின் பண்ணுற அந்த சேட்டை எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டாப்பில் ஷோ ஆகும். ஸோ இந்த சேட்டோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பின் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பின் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த சேட் உங்களுக்கு பின் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி 3 சேட் அப்படி இல்லைன்னா 3 குரூப் சேட் உங்களால் பின் பண்ணிக்க முடியும். ஸோ பின் பண்ணிட்டீங்க. நான் இதை அன்பின் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அதே கான்டாக்டை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே அதே அன்பின் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேட் அன்பின் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.